உலகு. Hi, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Good Evening Canada, Indian show sponsored by Maya's Furniture. Time வந்து 9:06 p.m. in Toronto. The temperature is -2 degrees Celsius. Indeka, I know the weather is really cold. Snow or rain எல்லாம் start பண்ணி freezing rain ஓட snow வந்து நிறைய cars எல்லாம் slip பண்ணி கொண்டு போகுது. So if you are driving, be careful indeka. Without further ado, நிறைய updates indeka இருக்குது. Again, a lot of things COVID-ஆல உங்களுக்கு restrictions lift பண்றோம். சில restrictions வந்து in place futureல வந்து எடுக்க பிரியம். Another thing is the protest நடந்துட்டு இருக்குது. அதுக்காண்டி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. So we're going to look at everything today. So உங்களோட agenda பாப்போம் இன்றைக்கு. So இன்றைக்கு top of the hour we have interim Ottawa police chief Steve Bell. வந்து again இன்றைக்கு protest truck convoy protest பத்தி காய்க்க போறார். So basically எல்லாருக்கும் தெரியும் இந்த protest ஒரு 3 weeks ongoing இருந்து கொண்டே இருக்குதுன்னு. இந்த விஷயத்தில் இப்போ என்ன மாற்றம் எடுத்து என்ன செய்ய போறியும் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு எப்படி அந்த கூட்டத்தை வந்து how are they going to send them off ன்னு தான் பார்க்க போகிறோம். And then next we have Public Safety Minister Marco Mendicino. அவர் வந்து இன்றைக்கு கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டோட அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணது எமர்ஜென்சிஸ் ஆக்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறோம்ண்டு with the situation with the convoy. And again எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஒரு லிமிட்டேஷனாகவும் இருக்குது இந்த சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறியும். அண்ட் அஸ் வெல் ஃபண்டிங்கும் எல்லாருக்கும் தெரியும் கோவிடால் எல்லாத்திலும் we need ஃபண்டிங் எல்லாத்தையும் ஒரு ரீகூப் பண்ணி அவங்களோட நார்மல் லைஃப்ஸுக்கு போகிறதுக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். And then we have our Canadian Velam today. Canadian Velamத்தில் we have Shripriya Sharma from Health Canada. வந்து இன்றைக்கு புது வேக்சினை பற்றி காய்க்கிறோம். ஸோ எல்லாருக்கும் I know predominantly vaccines போடுறதெல்லாம் either Johnson & Johnson, AstraZeneca, Pfizer அப்படின்ட்டு எல்லாம் இருக்குது. பட் இப்போ 5வது வேக்சின் அப்ரூவ் பண்ணியிருக்கேன் which is Novavax. And again இந்த வேக்சின் என்ன டிஃப்ரெண்ட் இதை பற்றி ஏன் உடனடியாக அப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த வேக்சின் வரதாண்டா அதை பார்ப்போம். And then we have Dr. Karen Moore, Chief Medical Officer of Health. அவர் வந்து உங்களுக்கு கோவிட் அப்டேட் தரப்புறா. And again இந்த restrictions, limitations என்னென்ன மாற்றங்கள் வரப்போதுன்ட்டு அதை பற்றி காய்க்க போகிறார். And then we have John Tory, Mayor of Toronto. அவர் வந்து again going to talk to us about funding because எல்லாருக்கும் தெரியும் கோவிட்லேருந்து மீட்டு வாரத்துக்கு உங்களுக்கு ஃபண்டிங் ரொம்ப முக்கியம். again because a lot of places லாஸில் வந்திருக்குது last 2 years-ஆ. ஸோ அதுக்காண்டி என்ன நடக்குது டொராண்டோவில் அவர் காய்க்க போகிறார். And then we have our currency for today. And then we have Stephen Lecce, our education minister. அவர் வந்து education எல்லாத்தையும் ஸ்கூலுக்கும் எல்லாத்துக்கும் we have policies in place. கோவிடால் சரி ஆன்லைன் லேர்னிங்கும் ஒரு பெரிய டூலாக இருந்திருக்குது. ஸோ இதுக்கு எப்படி நாங்கள் எஜுகேஷன் ஃபார்வர்டாக போகிறோம் என்னென்ன டூல்ஸ் அவை அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் பிள்ளைகளுக்கு இந்த 1 year வந்து தாண்டி போகிறதுக்கு. ஸோ அதை பார்க்க போகிறோம். And then we have our weather and then our news for today. So starting off on the top of the hour, we have again in the protest பற்றி காய்க்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கு வந்து ஆக்சுவலி protest organizer வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் கிறிஸ் பார்பர். ஸோ அகேன் அவர் வந்து சார்ஜ் ஃபேஸ் பண்ண போகிறாரா இல்லையான்ட்டு என்னும் தெரியாது. பட் இஸ் பின் அரெஸ்டட் இப்போதைக்கு. அண்ட் அகேன் நிறைய ஆக்கள் லாட் ஆஃப் போலீஸ் டீம்ஸ் எல்லாம் அனுப்பி இன்றைக்கு ஆக்சுவலி 2 full bus loads அனுப்பி
அனுப்பியிருக்கேன். இந்த சென்ட் லெட்டர்ஸ், ஸோ லெட்டர்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கேன் அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டை போக நேரம் வந்தாச்சுன்ட்டு நீங்கள் உங்களோட பாட்டில் போகிறேன்டா யூ கேன் கோ. இதே மீண்டி நீங்கள் இருந்துட்டீங்களேண்டா தென் நாங்கள் ஃபோர்ஸால் தான் செய்யணும். ஸோ சில வேளை கிரிமினல் சார்ஜ் உங்களுக்கு வரலாம், அரெஸ்ட் பண்ண செய்யலாம், வெஹிக்கிள் சஸ்பென்ஷன் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பெனல்ட்டிஸ் எல்லாம் இருக்குமெண்டு. ஸோ அந்த பெனல்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து அவை வேறு பிரியமா இல்லையாண்டா, ஆனால் பை ஃபோர்ஸ் அவை ரிமூவ் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ அகேன் ஹோப்ஃபுல்லி அந்த நிலப்பாடுக்கு வராது அண்ட் அந்த டைமில் they can resolve with themselves. But இப்போதைக்கு let's see what interim Ottawa Police Chief Steve Bell has to say. The Ottawa Police Service, the RCMP and the OPP, as well as numerous police agencies in Ontario and Quebec are now here in Ottawa. We've been bolstering our resources, developing clear plans and preparing to take action. The action is imminent. In the past few days, we've been communicating directly with the unlawful protesters. We've told them they must leave, and we have warned them the consequences of disobeying these rules. We want to end this unlawful protest peacefully and safely. We are prepared to employ lawful techniques to remove the unlawful protesters from our streets. Today, I want to speak directly to our residents and our community, specifically the residents and businesses of our downtown core. Your safety, everyone's safety, is our priority. We know that you've been through a lot, and I know that ongoing unlawful protests have caused pain and suffering to you and your loved ones. We're committed to returning your streets back to you and back to normal. We know that increased police presence within the area may be distressing. Our officers are here to help you and your community. They care about the community and they're here to help keep you safe while we complete this operation. Overnight and into today, we've begun to harden the perimeter around the protests. We're installing fencing and other barriers throughout the area. In furtherance of our efforts to bring our city back to a state of normalcy, we've introduced a secured area. The secured area includes the area from Bronson Avenue to the Canal and from the Queensway to Parliament Hill. The secured area includes almost 100 checkpoints that will have police presence to ensure that those seeking entry to that secure area for an unlawful reason, such as joining a protest, cannot enter the downtown core. Again, I know that these are measures that our community is not used to. They will be in place only as long as necessary to remove the unlawful protests. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416 669 1214 www. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Maya's Furniture. Time on the 9:14 p.m. in Toronto and the temperature is -2 degrees Celsius. So again, interim Ottawa Police Chief வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ கணக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து இன் பிளேஸாக இருக்குது, இன்க்ளூடிங் செக் போஸ்ட். ஸோ அந்த ஏரியா ப்ரோட்டஸ்ட் ஏரியா நாங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த செக் போஸ்ட் எல்லாம் இருக்குமெண்டு அங்கே போகிற ஆக்கள் வந்து கொஸ்டின் கேட்பியம். நீங்கள் ப்ரோட்டஸ்ட் அப்படி ஜாயின் பண்ணிட்டு போனால் ஆப்வியஸ்லி அந்த ஏரியாக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. So different things like that, and அந்த ஏரியா வந்து அப்போ கிளியர் பண்ணுறோம் as fast as they can on the rules and regulations அது வரைக்கும் இருக்குமெண்டு. So hopefully they clear without a problem. இல்லாட்டி அங்கே இருக்கிற ஆக்கள் தண்ட பாட்டிலே they remove themselves from this situation, but we'll see what happens with that. அடுத்தது what we have is Public Safety Minister Marco Mendocino. So again, இன்றைக்கு வந்து Deputy Prime Minister Chrystia Freeland அவர் கலைக்கும் போது ரிப்போர்ட்டர்ஸோட பார்லிமெண்ட் இல்லைல்ல ஃபைனான்ஷியல் மெஷர்ஸை பற்றியும் காய்ச்சும் இந்த எமர்ஜென்சிஸ் ஆக்டை பற்றியும் காய்ச்சிருக்கா. ஸோ அவள் காய்க்கும் போது there was also
பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டச்சினோ அங்கே இருந்திருக்கார். ஸோ அகேன் இந்த எமர்ஜென்சிஸ் ஆக்ட் வந்து என்னத்தை டிக்ளேர் பண்ணுறேன்டா, இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸாக அன்லாஃபுல்லாக இந்த ப்ரோட்டஸ்ட் இல்லாட்டி நார்மலாக நடவடிக்கை இல்லாமல் அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்றும் செய்யலாமல் இருந்தால் இந்த எமர்ஜென்சிஸ் ஆக்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரது. ஸோ அகேன் இதில் நிறைய பிளாக்கேட்ஸ் ப்ரோட்டஸ்ட் நிறைய இடங்கள கண்ட்ரியில் நடந்து கொண்டு இருக்கிறபடியாக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த எமர்ஜென்சிஸ் ஆக்ட் வந்து இட் allow them to take certain measures இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ அகேன் லாட் ஏரியாஸ் பிளாக் பண்ணி எல்லாம் இருக்குது. ஸோ இது ஃபண்டிங்கை பற்றியும் காய்ச்சிருக்கேன். பிகாஸ் அகேன் லைக் ஐ செட் கோவிடோடு சேர்த்து லாட் ஆஃப் திங்ஸ் டவுனாக போனபடி தான் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்ட்டு இதுக்கு வந்து $750 million கொடுக்க வேண்டியிருக்குது டிஸ்பர்ஸ் கண்ட்ரிக்குள்ளால். சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு முனிசிபாலிட்டியும் அவையும் மேட்ச் பண்ணி அந்த காசு போடணும், அவை என்னென்ன பிரித்து கொடுக்குறோமோ அது அப்படி போட்டால் தான் தென் ஒரு முடிவாக they can come up with a solution for all of this. So again இதை பற்றி என்ன சொல்கிறோம்ட்டு we'll have a look at Public Safety Minister Marco Mendicino. I want to begin by highlighting two important developments that happened late yesterday. Last night in the House of Commons, I officially tabled a motion for confirmation of the emergency declaration under the Emergencies Act. And just a few minutes ago, I spoke to this motion during the debate. Over the next few days, I look forward to a very vigorous exchange with members of all parties at this important and unique moment. Along with the Prime Minister and my ministerial colleagues, we will be explaining to Canadians how we got to this point, why the Emergencies Act is necessary, and where we go from here. As always, we will explain clearly and openly how we're acting in the best interests of Canadians. As well, yesterday afternoon, I can confirm that the Emerson border crossing officially reopened. Emerson is Manitoba's most important link to the United States, a vital crossing point for travelers and trade. And with this significant step, I'm pleased to share that all ports of entry on the Canada-US border are now clear of illegal blockades and open to traffic. But I also want to add that this progress is not set in stone, and nor should we assume that it is linear. Yesterday, we saw a group of illegal blockades attempt to return to the Ambassador Bridge to once again choke this vital trade corridor off, and the impact that that would have had not only in southwestern Ontario, but right across the country cannot be overstated. And it can't be allowed to happen. And that's exactly why we invoked the Emergencies Act. Law enforcement must have all of the tools that they need to ensure that these crossings stay open. But I want to be clear that the very targeted tools that we've introduced under the Emergencies Act are time limited, and they are protected by the safeguards which are enshrined in our charter. This means that whether you are a law enforcement, a person, or any other individual that is assisting under the Emergencies Act, that you are bound to act in compliance with the charter. Every day, some $50 million in trade passes through the Coots Crossing. And at the Ambassador Bridge, it's nearly $400 million. It's no exaggeration to say that these illegal blockades have already cost our economy in the billions. But these aren't just numbers, they're jobs for Canadians. It's about the rancher near Lethbridge who sells Alberta beef to hungry families in the United States, or the auto worker at the Chrysler plant in Windsor who builds cars for markets across North America. We owe it to them and to all Canadians to ensure that these vital corridors remain open for business. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Life Future Realty. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Maya's Furniture.
Time வந்து 9:20 p.m. in Toronto. The temperature is -2 degrees Celsius. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வேக்சினை பற்றி. ஸோ அகேன் எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக ஆஸ்ட்ராசெனக்கா இருந்தது, ஃபைசர் இருந்தது, ஜான்சன்ஸ் இருந்தது, மெடர்னா இருந்தது. ஸோ இப்போ புதுசாக அந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணுறது நோவாவேக்ஸ். ஸோ அகேன் நோவாவேக்ஸ் வந்து 5வது கோவிட் வேக்சின் கனடா அப்ரூவ் பண்ணியிருக்குது. அண்ட் அகேன் இந்த வேக்சின் ஏன் கொஞ்சம் வித்தியாசம் மற்ற வேக்சின்ஸோட ஒப்பிட்டு பார்க்க, இந்த வேக்சின் ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரோட்டீன் பேஸ்ட் வேக்சின். ஸோ இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் வேக்சின் வந்து ஒரு வைரல் பீசஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வேக்சின் வந்து தயாரிச்சிருக்கோம். அண்ட் இந்த வேக்சினை போட்ட ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஒரு இம்யூனிட்டி வந்து ட்ரிகர் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ். ஸோ அவங்களோட பாடிக்கு இம்யூனிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் இப்போ இதை யூஸ் பண்ணி வர ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது லைக் ஹெப்படைட்டிஸ் பிக்கும், இன்ஃப்ளூயன்ஸா, ஸோ ஃப்ளூ அதெல்லாம் ஏற்கனவே இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம்னு கனடா ஓகேன்னு சொல்லியிருக்குது. அகேன் அடல்ட்ஸுக்கு போடலாம். 21 days வித்தியாசத்தில் ஃபர்ஸ்ட் டோஸும் செகண்ட் டோஸும் போடலாம். என்ன வித்தியாசம் என்னடா, இன்னும் ஓகே ப்ரோட்டீன் பேஸ்டுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை விட என்ன டிஃப்ரென்ஸுண்டா, இந்த வேக்சின் வந்து மற்ற வேக்சின்ஸ் மாதிரி உங்களோட டிஎன்ஏக்குள்ளே போக தேவையில்லை. இது பாடிக்குள்ளே போட்ட உடனே உங்களோட பாடிக்கு சொல்லும் இந்த வைரஸ் வந்து ஃபைட் பண்ணணும்ட்டு. ஸோ அந்த ஒரு இதை செட் பண்ணி வரைக்க அதை என்டர் பண்ணாமலே அப்படி ஃபைட் பண்ணுற ஒரு இது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் அவைக்கு பயம் வேக்சின் போடுறதுக்கு. ஸோ இந்த ஒரு பயமை வந்து மீட்டு வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேக்சின் இருக்குது, இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் வேக்சின். ஸோ அகேன் நிறைய ஆட்கள் வந்து அவைக்கு ஒரு பயம் இருக்குது, இந்த வேக்சின் இருக்கும், சரி இப்போதைக்கு போயில்லைன்னு சொல்கிறாங்க எங்களோட டிஎன்ஏக்குள்ளே, ஆனால் அப்படி போச்சுண்டா தென் நாங்கள் என்ன செய்கிறதுன்ட்டு. ஸோ அகேன் எல்லா வேக்சினோடும் ஐ திங்க் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதுன்ட்டு. ஆனால் இந்த நோவாவேக்ஸோட இட்ஸ் அ ப்ரோட்டீன் பேஸ்ட், அது டிஎன்ஏக்குள்ளே போகாமலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அகேன் நிறைய சிம்டம் உள்ள ஆட்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி ஃபுல்லாக ஓகேயாக இருந்து வைக்க அந்த சிம்டம் காட்டாமல் சப்ரெஸ் பண்ணி எல்லாம் இருந்திருக்குது. ஸோ அகேன் வேறு ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணபடியாக இந்த வேக்சின் வந்து இட்ஸ் பீயிங் ஹெல்ப்ஃபுல் அண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ சூனாக மார்ச்சுக்குள்ளே இந்த வேக்சின் அவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அகேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த வேக்சின் ஒரு ஆப்ஷனாக இருந்தால் யூ கேன் லுக் இன் டு தட் ஃபார் ஷுர், அதை பார்க்கலாம். பட் இதை பற்றி கூட கதைக்கிறதுக்கு we have Dr. Supriya Sharma, who is the Chief Medical Advisor with Health Canada. அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். While the COVID-19 vaccines predominantly in use in Canada are mRNA-based, the Novavax vaccine is a protein subunit vaccine. And the protein subunit vaccines contain small pieces of viral proteins that have been specifically selected for their ability to trigger immunity. They can also be stored at refrigerated temperatures from 2 degrees Celsius to 8 degrees Celsius, which will facilitate distribution across the country. This vaccine has the same objective as the other COVID-19 vaccines, which is to expose a person's immune system to the SARS-CoV-2 spike protein and activate the immune system to make antibodies to neutralize it the next time the person is exposed to the virus. However, the approach is different. mRNA vaccines contain molecular manufacturing instructions for our cells to make the spike protein. With a protein subunit vaccine, a modified version of the spike protein itself is delivered. These vaccines cannot cause COVID-19 because they only contain small purified pieces of proteins and not the virus itself. The protein subunit vaccines are already used for other diseases such as hepatitis B, pertussis, and influenza. Like for all vaccines, people who are vaccinated gain protection against COVID-19 without ever having to risk the serious consequences of getting sick from the virus. In clinical trials of about 45,000 people, the overall efficacy of the Novavax vaccine against symptomatic COVID-19 was approximately 90% in individuals over 18 years of age. It was 100% effective at preventing severe disease when given according to the authorized dosing regimen, that is 2 doses 21 days apart. This efficacy data is based on studies conducted during earlier waves of the pandemic. Preliminary data available at this time suggests that the vaccine also produces neutralizing antibodies against the Omicron variant, but more data is still needed. As a term and condition associated with the authorization, Novavax is required to provide Health Canada with data on protection against current and emerging variants of concern as it becomes available.
I know there are likely some questions regarding the effectiveness of this vaccine compared to the mRNA vaccines. However, comparing vaccines is challenging, as the clinical trials were not designed to test the vaccines against each other. That said, all authorized vaccines have been shown to be very effective at preventing what matters most, and that's serious illness with COVID-19. The authorization of additional vaccine can only help and provides an additional option to fight this pandemic. So today, Health Canada has published a number of documents on the COVID-19 vaccines and treatments portal related to the approval, including a high-level summary of the evidence we reviewed, the Canadian product monograph, regulatory decision summary, and the terms and conditions associated with the authorization. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Maya's Furniture. Time on the 9:26 p.m. in Toronto and the temperature is -2 degrees Celsius. So again, Dr. Shrupriya Sharma வந்தாங்க சொல்லியிருக்கா. Again, இந்த வேக்சினை வந்து வைரோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் போட்டிருக்குது. பட் இட் இஸ் வித்தியாசம் கம்பேர்ட் டு அவங்களோட மற்ற வேக்சின்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அகேன் அவள் கிளினிக்லி ஒரு ட்ரையல் பண்ணி இந்த வேக்சினை வந்து நாங்கள் மெடர்னாவோ, ஆஸ்ட்ராசெனகாடியோ, ஜான்சன் ஜான்சன், ஃபைசரோட நாங்கள் கம்பேர் பண்ண இல்லாது பிகாஸ் தேர் 2 different வேக்சின்ஸ். அந்த what they're made up of எல்லாத்தையும் வித்தியாசம்னபடி அப்படி செய்யலாமட்டு. பட் அகேன் இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஆக்களுக்கு இப்போ இந்த வேக்சின்ஸ் எல்லாம் பார்த்து இது சேஃப் இல்லை என்று தோணிச்சுண்டா இந்த ஒரு வேக்சின் ஒரு ஆப்ஷனாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின். ஸோ அகேன் நீங்கள் ஹெல்த் கனடா பேஜ் எல்லாத்துலேயும் போய் அவை பப்ளிஷ் பண்ண இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் யூ கேன் சி என்னென்ன யூசேஜ் எல்லாம் இருக்குதுன்ட்டு. And if that's the case, நீங்கள் இது போடுறேன்டா அவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா you can start to do that. அடுத்தது we are going to look at our currency rates. அந்த மாதிரி currency rates பார்த்துட்டு வரோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 199 இலங்கை ரூபாய், இந்தியா 60 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. So the currency rates in பார்த்தாச்சு. It's 199 Sri Lanka and 64 India. Now next அங்கே பார்க்க போகிறது அங்களோட வேக்சின்ஸை பார்த்தாச்சு. இப்போ வேக்சினோட மேண்டேட்ஸ், ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன், அங்களோட மாஸ்க்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ரூல்ஸ் அண்ட் மேண்டேட்ஸ்ன்னு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அகேன் கோவிட் வந்தோடனே கூடுதலாக மாஸ்க் போடணும்னு கட்டாயம். ஈவன் now நீங்கள் வெளியால் போகிறதாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லாட்டி தியேட்டருக்கோ அப்படிங்கண்டாலும் போகிறேன்டா உங்களோட ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் காட்டணும். ஸோ அது ஒரு பீரியட் வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஷீட்ஸை காட்டலாம், அடுத்த துண்டை அப்புறம் QR கோடை மாற்றி
கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் போட்டு அந்த QR கோட் இருந்தால் தான் பிற வழியில் போகலாம்ட்டு ஒரு எவல்யூஷனுக்குள்ளே வந்திருக்கும். அண்ட் இப்போதைக்கு இந்த டைமில் வந்து ஐ திங்க் எல்லோரும் கோவிட் வந்துட்டு போகணுமென்ட்டு ஒரு டைம் பீரியட் வந்தாச்சு. ஸோ இப்படி நாங்கள் மோஸ்ட் பீப்புள் ஆர் வேக்சினேட்டட் இப்போ. அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்கே கொஞ்சம் குறைக்கலாம்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது March 1st வந்து what they're hoping to do is இந்த வேக்சின் கட்டாயமாக போட்டிருக்கணும், வேக்சின் ப்ரூஃப் அதை வந்து கேட்காமல் இனிமேல் இருக்க புரியுமெண்டு. பிகாஸ் இந்தியாவோட ஆக்சுவலி உங்களோட 50% கெப்பாசிட்டி ரேட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் சரி எல்லாம் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அவை ஃபுல் கெப்பாசிட்டியில் ஆப்ரேட் பண்ணலாம். பட் அகேன் ஸ்டில் நீங்கள் போகும்போது உங்களோட வேக்சின் ப்ரூஃப் காட்டணும் அண்ட் மாஸ்க்கெல்லாம் ஸ்டில் போட்டிருக்கணும். ஸோ March 1st இந்த வேக்சின் ப்ரூஃபை வந்து இடப்படலாம். அண்ட் அகேன் இந்த வேலை இடத்துக்கும் அப்படிலாம் பார்க்கலாம். பிகாஸ் மோஸ்ட் ஒர்க் பிளேஸஸ் இப்போதைக்கு நீங்கள் உள்ள ஆஃபீஸுக்கு மேபி போகிறேன்டா சில ஆஃபீஸஸ் கேட்குறியும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு காட்டணும்ட்டு அல்ரெடி ப்ரூஃப் வேக்சினேஷன் காட்டி போட்டு தான் வேலைக்கு வரலாம்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிக்க அண்ட் அகேன் கூட ஆட்கள் வேக்சின் போட்டிருக்கபடியே they can drop these things and it'll be okay. ஆனால் இதை விட ஐ திங்க் பெரிய ஒரு இது வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுறது ஒரு mid-Marchல சில வேளை மாஸ்க் மேண்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் நம்ம மாஸ்க் போட தேவையில்லைண்டு. ஸோ அகேன் இதை பற்றி கலைக்கிறதுக்கு we have Dr. Karen Moore, Chief Medical Officer of Health. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மேண்டேட் நாங்கள் ட்ராப் பண்ணாலும் சரி மாஸ்க் போடாதீங்கன்னு சொன்னாலும் ஹோப்ஃபுல்லி அந்த ஹை அட் ரிஸ்க், ஸோ அதாவது டிரான்ஸ்பிளண்ட் செஞ்சவ இல்லாட்டி எல்டர்லி ஆட்கள் இல்லாட்டி உங்களுக்கு இம்யூன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த ஆட்கள் ஹீஸ் ஹோப்பிங் ஸ்டில் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் மாஸ்க் கொஞ்சம் ஆளுக்கு போட்டோன்னு திரிவீங்களேன்ட்டு. ஸோ உடனே ரூல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணபடியாக ஐநோ இப்போ கவர்மெண்ட் சொல்லியாச்சுன்னு ட்ராப் பண்ணலாம் தான், நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஒரு இது பண்ணலாம். பட் ரெண்டாலும் ஒரு ப்ரிகாஷனாக எல்லோரும் ஸ்டில் சேஃபாக இருக்கணும் ஃபார் த டைம் பீயிங், ஜஸ்ட் ஒரு ட்ரான்சிஷன் பீரியடுக்குள்ள. ஸோ இதை பற்றி கூட கதைக்கப்புறம் லெட்ஸ் கோ டு டாக்டர் Karen Moore. Easing measures allows our society to start enjoying the things that improve our well-being, but it also means continuing with Ontario's staged, phased, cautious, and evidence-based approach. This includes keeping our masks on a while longer, and that health and safety plans are in place to keep public spaces safe for all of us. As we move forward, COVID-19 vaccines continue to remain a cornerstone of our plan to manage this virus. As of 8 a.m. tomorrow, February 18th, Ontario is expanding booster dose eligibility to youth aged 12 to 17. Appointments can be booked through the provincial booking system and Provincial Vaccine Contact Centre, as well as pharmacies administering the Pfizer vaccine. Appointments can be booked for 6 months or 168 days after a second dose. Boosters are an effective means of reducing your likelihood of becoming seriously ill from COVID-19. There's also now good evidence that vaccination cuts your risk of developing long COVID syndrome in half. Even if you have had COVID in the past, getting vaccinated is still recommended as it provides better protection against future infection. And it's never too late to get vaccinated with your first, second, or booster dose. We have observed continued improvements and stabilization in key public health and health system indicators. The percent positivity continues to decrease, and new admissions to hospital and ICU have been declining week over week. There are also continued decreases in the number of outbreaks in high-risk settings such as hospitals and long-term care homes. Once again, I want to thank Ontarians for their incredible sacrifices. Your collective efforts have allowed us to get back to where we are today. Our plan to get here has always been data-driven, and the decisions that we make will continue to be based on the best science and evidence. The risk remains, and we must remain nimble in our response and be ready to respond to new risks in a manner that minimizes severe outcomes and impacts on our health system while limiting any further disruption of every person's daily lives. Thank you.
MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Maya's Furniture. Time on the 9:35 p.m. in Toronto, the temperature is -2 degrees Celsius. So I do apologize. I know எல்லாரும் கனடால may be excited ஆயிடுப்பீங்க. நான் mask mandates எல்லாம் கழிச்சிருந்தேன். But unfortunately, Ontarioக்கு மட்டும் தான் apply பண்ணது because Dr. Karen Moore வந்து Ontario Chief Medical Officer of Health. ஸோ உங்களோட ப்ராவின்சஸில் வந்து உங்களோட ஓன் ரூல்ஸ் இருக்கும், கோவிட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன ரூல்ஸ் ட்ராப் பண்ணுறீங்க வச்சுருக்கிறீங்கண்டு. ஸோ நான் கழிச்ச நியூஸ் எல்லாம் வந்து ஒன்டாரியோக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ அகேன் ஒன்டாரியோ மற்ற ப்ராவின்சஸ் எல்லாம் ப்ளீஸ் ஃபாலோ உங்களோட கோட்ஸ் அண்ட் what you guys have to do to stay up to date there. அடுத்தது what we're going to look at is funding. So again, COVID-ஓட சேர்த்து a lot of businesses, அவங்களோட economics எல்லாம் ஜஸ்ட் எக்கானமி எல்லாம் ஒரு டவுன்ஃபாலாக வந்திருக்குது. அண்ட் அகேன் இது வந்து 2 இயர்ஸாக தொடங்கி ஒரு லாஸில் இருந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணி ஒரு லாஸில் இருந்து அப்படி திருப்பி வந்து போயிருக்குது. ஸோ இதில் பர்டிகுலர்லி டொராண்டோக்கு we have John Tory, who's the mayor of Toronto. அவன் வந்து இன்றைக்கு கதைக்கும்போது 2022 பட்ஜெட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை வச்சு அப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் தோ $1.4 billion வந்து ஷார்ட் ஃபாலாக இருந்திருக்கேன், பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அகேன் இந்த அப்ரூவலுக்கு என்னத்துக்கு விடப்படுதுண்டா அப்ரூவ் பண்ண வழியா அண்ட் we have funding in coming in from a federal level as well. Again அந்த 750 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்களாண்டா சில ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து பிளான்ட் capital projects allati state of good work, so things to restructure and things like that, அந்த மாதிரி projects எல்லாம் maybe ஒரு pause-ல போட வேண்டி இருக்கும். And again reason என்னடா அங்கே நாங்கள் கூட லூஸ் பண்ணி எப்படி அதை நார்மலாக கொண்டு வரதுக்கு பண்ணணுமோ அங்கே அந்த ஏரியாக்குள்ளே வந்து ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ அகேன் இது ஒரு ஃபைனான்சஸில் காய்ச்சி கொண்டு போயிருக்க ஒரு $15 billion ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டுக்கும் ஒரு $46.58 billion 10-year capital பிளான்லும் இருக்குது. And again, சொன்ன மாதிரி Federal Minister of Finance, Chrystia Freeland, $750 million வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் throughout Canada. And again, அவை சொல்லியிருக்கேன் நாங்கள் எவ்வளோ காசு தரையுமோ அந்த முனிசிபாலிட்டி எல்லாம் அதே காசை வந்து திருப்பி அவை போடணும், ஒரு ஈக்குவலாக போட்டு எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணலாம்ண்டு அவை அந்த காசை வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ண்டு. இப்போதைக்கு டொராண்டோக்கு எக்ஸாக்ட்லி என்ன அமௌண்ட் வருதுண்டு இன்னும் அறிவிக்கலை, பட் ஹோப்ஃபுல்லி they update us with that. And again அந்த காசை யூஸ் பண்ணி ஒரு உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கானமி எல்லாம் ஒரு நார்மல் ஸ்கேலுக்கு கொண்டு வரதுக்கு hopefully we can do that, because 2 வருஷம் வந்து கஷ்டப்படுது எல்லா ப்ராவின்சஸும். ஸோ hopefully இது ஒரு சொல்யூஷன் ஆகிறதுக்குன்ட்டு we can come beyond that. So again we have John Tory, Mayor of Toronto. அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். I strongly believe this is a good and responsible budget for the city. The 2022 budget will continue to deliver the largest COVID-19 vaccine campaign in Canada. It will, for the first time, invest in an emotion-centered care model at city long-term care residences in order to provide the best possible care for the residents there. It will hire 62 new frontline paramedics, which will continue the city's multi-year staffing plan for Toronto Paramedic Services, which has seen hundreds of paramedics hired. It will lower small business property taxes by 15% for many, many small businesses. It will expand sidewalk snow clearing to every neighborhood across the city. And it will restore TTC service to pre-pandemic levels while at the same time freezing transit fares. That work to ramp up TTC service started last Sunday with 17 routes seeing increased service to restore it to the way it was before the pandemic began.
Now, over the course of the budget process, because we have an entire process from the day that it's put out by the staff to today, we have worked with councillors to make sure that we're making further investments in some key areas, which you'll hear more about over the course of the meeting today. And I look forward as Mayor and also with the Budget Chief, Councillor Gary Crawford, to supporting a number of additional initiatives in the budget, including the following. First, expediting the delivery of 300 additional housing opportunities for people experiencing homelessness who are currently in the shelter system. Second, supporting hospital-based violence intervention programs like the BRAVE program at Sunnybrook Hospital. Thirdly, hiring more bylaw officers to support the expansion of Rent Safe TO, a program that helps to look after the interests of tenants in apartment buildings across the city, as well as those in multi-tenant housing, and noise bylaw enforcement. So we would like to have additional licensing and standards officers to help with those areas, the Rent Safe, the multi-tenant housing, and noise enforcement. Fourthly, speeding up the elimination date of late fines for adults and teens for the Toronto Public Library system so that that elimination can begin immediately. It was something that was provided for later in the year, but by allocating some additional funds, we're able to have that decision take immediate effect. And last but not least, funding the continuation of the Oakwood Vaughan Youth Space, which is something that is going to be very important in that area of the city, something that is in place and needs to have funding for it continued. We will provide more funding support for the strong neighbourhood strategy and community partnership and investment program grants, something that has impact across the city, and we will provide support to the 519 Community Centre on Church Street. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Maya's Furniture. Time on the 9:41 p.m. in Toronto, the temperature is -2 degrees Celsius. So again, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது about our education and school systems. ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த past 2 years வந்து ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாரை விட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் படிப்பை வந்து தொடங்கும்போது உங்களோட ப்ரைமரி இயர்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எங்கேஜ்டாக ஒரு படிக்கிறதுக்கு கிளாஸ் ரூமில் இருந்து அந்த பிரேக்ஸ் டீச்சர்ஸ் ஆகிறது, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி, ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட கூட இருக்கும்போது ஒரு பிள்ளை நல்லா உங்களோட ஃப்ரெண்ட் ஆறாவது நல்லா படித்தான் உங்களுக்கும் அந்த நல்லா படிக்கணும்ன்ற எண்ணம் அதெல்லாம் வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக ஸ்கூலில் இருக்கிறது ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பிள்ளைகள் ஆன்லைன் வீட்டிலேருந்து படிக்கணுமென்ற சிச்சுவேஷன் இருந்திருக்குது. அண்ட் அகேன் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதர் ஃபோக்கஸ் இல்லாமலோ, பிகாஸ் இட் இஸ் ஹார்ட். ஒரு அந்த வயசு பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அத்தனை நேரம் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் லேப்டாப்பில் உட்காந்து கிளாஸில் பார்த்து அசைன்மெண்ட் செஞ்சு இட் கேன் பி போரிங் அண்ட் அவை அதை பே அட்டென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். பட் இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங் வந்து இருந்திருக்குது ஃபார் அ லாட் ஆஃப் இயர்ஸ். ஈவன் நாங்களே இருந்திருக்கோம் வந்து grade 3 grade 6லேயும் EQA உண்டு. EQA வந்து இந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ணுறதா உங்களோட மேத்ஸ் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும் as well as your English skills. ஸோ ஜஸ்ட் ஒரு பார்த்து அந்த பிள்ளைகள் சரி ஒரு grade 3 வரைக்கும் எல்லாம் ஒரு ஆவரேஜ் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா லேர்ன் பண்ணியிருக்கிறோமான்னு பார்க்குறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அப்புறம் grade 6ல் இருக்கும், அப்புறம் grade 9ல் மேத்தில் இருக்குது, அப்புறம் grade 10ல் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ grade 9 10 வந்து லாஸ்ட் இயர் தொடங்கியிருக்கிறோம் திருப்பி EQA செய்கிறதுக்கு. ஆனால் grade 3 grade 6 பிள்ளைகளுக்கு they didn't do that yet. ஸோ இந்த 2 வருஷம் கழித்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அகேன் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம்னா பிள்ளைகள் வந்து அந்த ஹெல்ப் ஒரு சப்போர்ட் அதுக்கு வேணும். பிகாஸ் அபவுட் 150,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் லாஸ்ட் இயர் வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கிறோம். அண்ட் தட்ஸ் அ லாட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அகேன் அந்த பிள்ளைகள் எல்லாம் அட்டென்டிவாக பே அட்டென்ஷன் பண்ணியிருக்கிறோமான்ற ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்.
அண்ட் இதில் வந்து பார்க்கும்போது ஸ்டீஃபன் லட்சி எங்களோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார் ஃபண்டிங் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் அகேன் ஃபண்டிங் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் தான் வித் ஸ்கூல்ஸ் அண்ட் படிக்கிறதுக்கு ரீசோர்ஸஸ் எல்லாம் கொடுத்தவ ஸோ அவங்களோட பட்ஜெட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் as well as tutoring ஸோ ஆன்லைனுக்கும் இன் பர்சன் டூரிங்குக்கும் வந்து ஃபண்டிங் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அகேன் ரீசன் என்னடா அந்த 2 years விட்ட கேப்பில் வந்து they have to make sure everything rolling again because அந்த பிள்ளைகள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு கிரேடும் படித்து போகிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் and they should meet that standard. So again, let's see what he has to say. So let's go to Stefan Lachi, our education minister. And while we are grateful to see these students once again being back in person where they belong, we know that they perform best in the classroom. And yet these disruptions have created impacts in reading and in math, in confidence of students. So with the support of the Chief Medical Officer of Health of this province, we have made investments to keep them learning in person, and that has been critical. For the 21-22 school year, for this school year, we provided our public education system with record funding and additional staffing to keep students and staff as safe as possible. In fact, we increased investment in public education by $584 million to a total of $25.4 billion. But we know that learning recovery journey for many students is not over and will require additional supports, tools, and investment. And that's why today I'm proud to announce a plan to support learning recovery, focus on academic achievement, and the mental well-being of our province's next generation. Now, since coming to office, we have increased funding in public education in each and every budget. Today, I'm proud to announce we are going to be increasing education funding even further. We are doing so with a projected total of $26.6 billion for the coming school year, for September 2022-23 school year, a historic level of investment coupled with a detailed plan to support learning recovery and positive mental health. This is an increase of investment for the coming school year of $683 million, 2.7% year-over-year increase, more than 9% than in 2017-18 under the previous government. Now, we're making these investments because we know all students deserve the opportunities to succeed, and we want them to benefit from a world-class education system that prepares them for the jobs of tomorrow and the rapidly changing and competitive global economy. Now, as part of this investment, we're putting in place a learning recovery action plan that is focused on our publicly funded systems with an expansion in reading, in mathematics supports, and in mental health. It includes targeted programs to support the continuity of learning, student resilience and mental well-being, and our continued effort to modernize Ontario's education system. Hi guys, welcome back to Good Evening Canada. The show is sponsored by Maya's Furniture. Time on the 9:47 p.m. and the temperature is negative 2 degrees Celsius. So I'm going to news at time matches, so we're going to go right to Siddharam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. மாயாஸ் பர்னிச்சர் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒட்டோவாவில் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்படுகின்றனர். நூற்றுக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் நகரின் மையப்பகுதியை விட்டு வெளியேறும் கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்தால் ஒட்டோவா காவல்துறை இன்று மாலை நாடாளுமன்ற வளாகத்தில் பலரை கைது செய்துள்ளது.
இன்று காலை பெரும் எண்ணிக்கையிலான காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் வெளியேறுமாறு அல்லது கைது செய்யப்படும் அபாயத்தை எதிர்கொள்ளுகின்றனர் என எச்சரிக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஏராளமான அதிகாரிகள் நகரின் மத்திய பகுதிக்கு இன்று மாலை நகர்ந்துள்ளார்கள். போராட்ட அமைப்பாளர்களில் ஒருவரான கிறிஸ் பாபர் கைது செய்யப்படுவதை காட்டும் ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் இன்று மாலை நாடாளுமன்ற வளாகத்தில் காவல்துறையினரால் கைவிலங்கிடப்பட்டுள்ளனர். கைதுகள் தொடர்கின்ற போதிலும் எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்தும் நாடாளுமன்ற வளாகத்தில் தங்கியுள்ளார்கள். இந்த போராட்டங்களுடன் தொடர்புடைய சில நபர்களின் கணக்குகளை நிதி சேவை வழங்குநர்கள் ஏற்கனவே முடக்கியுள்ளனர் என்று இன்று துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அறிவித்திருக்கின்றார். எதிர்வரும் நாட்களில் இந்த நடவடிக்கை அதிகரிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். கடந்த திங்களன்று அவசரகால சட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் நிதி நிறுவனங்களுக்கு புதிய அதிகாரங்களை வழங்கியுள்ளது. எனினும் இடைநிறுத்தப்பட்ட கணக்குகளின் விவரங்களை வெளியிடுவதில்லை என அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஃப்ரீலாண்ட் தெரிவித்துள்ளார். 3 வாரங்களாக தொடரும் சட்டவிரோத ஜனநாயகமற்ற முற்றுகைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கடைசி முயற்சியாக அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். அவசரகால சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்துவது குறித்து விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ இன்று மாலை இந்த பிரேரணையை தாக்கல் செய்துள்ளார். 1988ஆம் ஆண்டு அறிமுகமான சட்டத்தை முதல் முறையாக பயன்படுத்துவதற்கான தனது அரசாங்கத்தின் முடிவு குறித்து விவாதத்தின் போது பிரதமர் இதனை கூறியுள்ளார். இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவை எதிர்த்து நீதிமன்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் மீதான அரசாங்கத்தின் கோரிக்கையை நீதித்துறை மறு ஆய்வு செய்ய விரும்புவதாக கனேடிய சிவில் லிபர்ட்டி சங்கம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கன்சர்வேட்டிவ், பிளாக் கிபெக்வா கட்சிகள் இந்த பிரேரணையை ஆதரிக்கப் போவதில்லை என கூறியுள்ளன. அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவதை தனது கட்சி எச்சரிக்கையாக கட்டுப்பாடுகளுடன் ஆதரிக்கிறது என்று NDP தலைவர் ஜாக்மீட் சிங் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் வார விடுமுறை முழுவதும் தொடர்ந்தும் நடைபெறவுள்ளது. இந்த பிரேரணி எதிர்வரும் திங்கட்கிழமை இரவு வாக்களிப்புக்கு விடப்பட உள்ளது. செனட் சபையும் நாளை முதல் இந்த பிரேரணி மீதான விவாதத்தை ஆரம்பிக்க உள்ளது. கனடாவில் பெரியவர்களுக்கு நோவாவேக்ஸ் கோவிட் தடுப்பூசியை பயன்படுத்த ஹெல்த் கனடா அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஹெல்த் கனடா நோவாவேக்ஸின் புரத அடிப்படையிலான கோவிட் தடுப்பூசியை கடந்த ஜனவரி முதல் மதிப்பாய்வு செய்து வருகிறது. 2 நோவாவேக்ஸ் தடுப்பூசியானது மருத்துவ பரிசோதனையில் பங்கேற்பவர்களை கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பதில் 90% செயல்திறனை காட்டியிருக்கிறது. தவிரவும் கடுமையான நோயை தடுப்பதில் 100% செயல்திறன் கொண்டது என இன்று ஹெல்த் கனடா வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி இப்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக ஹெல்த் கனடா கூறுகிறது. ஆனாலும் குழந்தைகளின் தடுப்பூசியில் பாதுகாப்பும் செயல்திறனும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. நோவாவேக்ஸ் தடுப்பூசி கனடாவில் பயன்படுத்த அங்கீகரிக்கப்பட்ட முதல் புரத அடிப்படையிலான கோவிட் தடுப்பூசியாகும் என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் தெரேசா டாம் கூறியுள்ளார். 2 நோவாவேக்ஸ் தடுப்பூசிகளை 21 நாட்கள் இடைவெளியில் வழங்க ஹெல்த் கனடா பரிந்துரைக்கின்றது. பீஜிங் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் அமெரிக்காவை வெற்றி கொண்டு கனடா தங்கம் வென்றுள்ளது. ஒலிம்பிக் தங்கத்துக்கான மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இன்று அமெரிக்காவை கனடா எதிர்கொண்டது. கனேடிய மகளிர் ஹாக்கி அணி அமெரிக்காவை 3-2 என்ற கோல் என்ற கணக்கில் தோற்கடித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிரான இந்த வெற்றி கனடாவுக்கு 5வது மகளிர் ஹாக்கி ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை அளித்துள்ளது. பீஜிங் ஒலிம்பிக்கில் 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை கனடா பெற்றிருக்கிறது. மாயாஸ் பர்னிச்சர் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Maya's Furniture.
Time வந்து 9:53 p.m. in Toronto, and the temperature is -2 degrees Celsius. So, lastly, what we're going to talk about is traveling. So, I know a lot of people COVID வந்த உடனே travel பண்ண இல்லாமல் இருந்திருப்பீங்க. பட் இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணிக்க அண்ட் கூட ஆக்கள் வேக்சின் போட்ட உடனே ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்களும் வெளியால் ட்ராவல் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. நீங்கள் கனடாக்குள்ளே ட்ராவல் பண்ணோண்டா, அதாவது மேரிடைம் ப்ராவின்சஸ், ஸோ த ஒன்ஸ் ஆர் ஆர் ஈஸ்ட் கனடா, ஸோ நியூ ஃபின்லாண்ட், நியூ பிரன்ஸ்விக், பிஐ அந்த மாதிரி ப்ராவின்சஸ் போகிறேன்டா ஒரு புது 3 நான்-ஸ்டாப் ரவுட்ஸ் பிஷப் ஏர்போர்ட்லேருந்து டொராண்டோலேருந்து அங்கே ஃப்ளை பண்ண போது இயர்லி. ஸோ இந்த புது ரவுட்ஸ் எல்லாம் வந்து ஹோப்ஃபுல்லி இஞ்சிருக்கிற ஆக்கள் வந்து அங்கே போய் பார்க்கலாம், அண்ட் அங்கே இருக்கிற ஆக்கள் வந்து ஆன்டாரியோ பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைட் ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அகேன் இது வந்து பிஷப் ஏர்போர்ட்டில் விச் 2 ஏர்லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ போர்டர் ஏர்லைன்ஸ் தான் இந்த புது 3 ரவுட்ஸ் எல்லாம் வைக்கப்புறம். ஸோ அகேன் ஒரு ட்ராவலிங்காக இருந்தால் நீங்கள் வெளியால் போகணுன்ட்டு கண்டிப்பாக இல்லை, பட் கனடாக்குள்ளேயே எவ்வளோ இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி செக் தட் அவுட். But without further ado, we're going to go to our last item for today. உங்களோட weather. So என்ன மாதிரி weatherன்னு பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°7°C. நாளைய நாள் பனி மற்றும் உறைமலைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°9°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°16°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°15°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°1°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°2°C. நாளைய நாள் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. So I'm going to கடைசி item மதுரம் பார்த்தாச்சு for today. So again, I want to thank everyone உங்களோட ஷோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி, யூடியூபில், ஃபேஸ்புக்கில், ஐபிடிவியில், உங்களோட ஆப்லையும். ஸோ தேங்க்யூ ஃபார் that. ஸ்பான்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால், if you want to join our family, please ask away and நாங்கள் உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்லுவோம். I know இன்றைக்கு கலையரங்கம் இல்லை sadly, but we will have it again. நிறைய ஆர்டிஸ்ட் I know வழியால் இருக்கிறீங்க. Please send me in your intro clips with your videos and we'll be more than happy to play it. And again, stay safe. எல்லாரும் இன்றைக்கு ட்ரைவ் பண்ணடா கவனமாக ஓடுங்க and we will all see you tomorrow.